இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஓ மாமா ஊருக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா, பண்ணலாம். சரி சொல்லு, என்ன சார் கிடைக்கிற சொல்லு. ஐயோ சார், இல்லை சார், எனக்கு எதுவும் வேண்டாம். என்னப்பா நீ பாருக்கு வந்துட்டு குடிக்காம போனா எப்படி? இல்லை சார், எனக்கு வேண்டாம். அந்த பணம் மட்டும் இரு, எனக்கு ஒரு ஆள் பணம் தரணும். இங்கே தான் எடுத்துட்டு வர்றதா சொல்லியிருக்கான். அது வரைக்கும் சும்மா ஒரு 2 பெக்கு. நோ அண்ணா, எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாண்ணா. இதா வரண்ணே, எடுத்துட்டு வா. இல்லை சார், அந்த பணத்தை மட்டும் தந்துட்டா. அதான் சொன்னேப்பா, பணம் வந்துரும்னு. நீ என் கூட சேர்ந்து ஒரு 2 பெக்கு மட்டும் சாப்பிடு. என்ன, கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன். குடி குடி குடி. சார் இல்லை சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன இப்போ உன் கஷ்டம் தெரிஞ்சு நானே கூப்பிட்டு உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, அதுக்காவது எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டியா நீ? ஒரு பெக்காவது குடி. இந்தா குடி, அடி, அட குடி, எடுத்து அடி. சார் பணம் வந்துடும்ல? அவன் எடுத்துட்டீங்க தான் வந்துகிட்டு இருக்கான்ப்பா. நம்ம குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்துடும். நீ குடி குடி. ஆமா, எவ்வளவு பணம் தேவைப்படுது? 50 லட்சம் சார். சரி சரி, குடி 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 குடி. சார் எங்க போறீங்க சார்? பண விஷயமா தான். ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணணும். நீ உட்காரு, நான் வந்துடுறேன். ஓகே சார். ஹலோ, சொல்லுப்பா, என்னாச்சு? பேசி பேசியே குடிக்க வச்சிட்டேன். பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட. இப்போ எங்க இருக்கான்? உள்ளதான். நான் பணம் தரேன் நம்பி உள்ள உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். சரி, நீ உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடு. சரக்கை தொட்டுட்டான்ல, இனிமே அவனே ஊத்தி ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சிருவான். நீ கிளம்பு. சரிங்க. அம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்ணியாச்சுமா. சீனு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஆரம்பம் தானே. நாம நினைக்கிற விஷயம் நடக்கணும்னா அவன் முழு குடிகாரனா மாறணும். நீ ஏன் இங்க வந்த? இங்க எல்லாம் வரக்கூடாது. போ 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 போ. நீ வீட்டுக்கு வா, போலாம் வா. ஏய், என்ன விடு. ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நான் வாங்கிட்டு வரேன், நீ போ. பணம் தரேன்னு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அது புரியலையா? நான் பணம் வாங்கிட்டு வரேன். இங்கெல்லாம் பொண்ணுங்க வரக்கூடாது. போ போன்னு சொல்றேன்ல. அப்போ நீ பாருக்கு மட்டும் வரலாமா? இந்த மாதிரி கேவலமான இடத்துக்கு வந்து ஏண்டா உன் மரியாதையும் உணவையும் கெடுத்துக்கிற? குடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போய் குடிடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் இன்னும் பணத்துக்காக ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? இது நம்ம குடும்பத்துக்கு தானடா அசிங்கம். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. மரியாதை என் கூட வா. இங்க பாரு, 2 நாள்ல சேட்டு செக்க பேங்க்ல போட்டுருவாரு. செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். எனக்கு இப்போ பணம் வேணும். எனக்காக ஒருத்தர் பணம் எடுக்க போயிருக்காரு. இரு இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். இரு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது.
என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இதுலயே தெரியலையா அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கான். இந்த குடியால மத்தவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, அவர் வந்துடுவாரு. ஐயோ சொன்ன கேளு சீனு, வா போலாம் வா. வா. ஏய், ஒழுங்கா வந்து சீனு. சீனு குடிக்காத, சொல்றது கேளு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையாடா? உன்னை தேடி எங்க வந்து நிக்கிறேன்னு பாரு. எனக்கும் டென்ஷனா இருக்கு, நானும் குடிக்கிறேன். இந்தா ஊத்து. ஏய், நீ எல்லாம் குடிக்க கூடாது. அப்ப நீயும் குடிக்காத, வா போலாம். இல்லனா நானும் குடிப்பேன். ஏய், என்ன பண்ற? குடு. குடி. வேணாம். சூப்பர்மா சூப்பர்மா. எல்லாரும் பொண்டாட்டிகளும் இப்படி தண்ணி அடிக்க வந்துட்டா பிரச்சனையே இல்ல. ஏய், உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? ஒழுங்கா வேலைக்கு போகாம இந்த நேரத்துல உட்கார்ந்துகிட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்க உங்க உடம்ப மட்டும் கெடுத்துக்காம குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்குறீங்க. நீங்கெல்லாம் என்னதான் ஜென்மமா? சீனு சீனு சீனு, அது என்னாச்சு மாயா சீனுவுக்கு? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஐயோ, குடிச்சிருக்கானா? ஆமா பெரியம்மா. சத்தம் போடாதீங்க, பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப புவனேஸ்வரி அன்னைக்கு சொன்னது உண்மைதானா? பெரியம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சீனுவை படுக்க வச்சுட்டு வந்து தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். டேய் சீனு, வா வா சீனு, பாத்து படு. என்ன விடு, எனக்கு சரக்கு வேணும். நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன விடு. ஐயோ, தயவு செஞ்சு படு. ஏற்கனவே பெரியம்மா பாத்துட்டாங்க. நீ பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேன். கடைசியில பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி பண்றச்சேனோ? எங்க பாரு, பேசாம படு. அவங்க பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு இப்போ சரக்கு வேணும், இல்லனா தூக்கம் வராது. நான் போறேன். என்ன விடு. ஐயோ சீனு, ஏய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு படு ப்ளீஸ். முடியாது, நான் இப்போ குடிச்சே ஆகணும். அப்பதான் எல்லாத்தையும் மறப்பேன். என்ன விடு, நான் போறேன். ஏய், சொன்ன கேளுடா, உட்காரு. இங்க பாரு, உனக்கு இப்ப குடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சூப்பர் மாயா. அப்ப நான் இங்கே குடிக்கிட்டா? ஆமா, வெளியில போய் குடிச்சு பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போறதுக்கு நீ இங்கேயே குடி. அப்போ நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா போ. சரி, அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. தயவு செஞ்சு வெளியில வந்துடாத, புரியுதா? சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ போய் வாங்கிட்டு வா போ. நான் போய் வாங்கிட்டு வரேன்.